அனைவருக்கும் வணக்கம். கடகராசனியர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் 1/10/2025 தேதி முதல் 7/10/2025 தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல வாழ்க்கை துணையால் கிடைக்க போகும் அதிர்ஷ்டம். இது கால புருஷ ரகசியம். நிச்சயம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 200% கிடைக்க போகும் விபரீத ராஜயோக பலன்கள் என்ன? குறிப்பா இத்தருணங்கள்ல கடகராசனியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்கள் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரியனும், புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக லாபாதிபதியான சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க. பல நாட்களாக ஏன் பல வருடங்களாக வேலை செய்தும் கூட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராமலேயே அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. இனி வரும் காலங்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் வசூலாக இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்க இருக்குதுங்க. தர வேண்டிய கடனில் ஒரு பகுதி அடைபட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வாணிபத்தில் தேக்க நிலை மாறி லாபம் அதிகரிக்க தொடங்குங்க. வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் பாராட்டும் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. தொழில் வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு பக்தி அதிகரிக்குங்க. திருத்தல பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை மட்டுமில்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு வழி இருந்தாலும் செலவு அதிகரிக்குங்க. எனவே செலவு கவனம் தேவை. இளைய சகோதரர்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். வீண் விவாதத்தை தவிர்க்க வேண்டுங்க. அதனால் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தை மகன் உறவுகள்ல கவனமாக இருங்க. குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. எனவே வரவை காட்டிலும் செலவுகள் சற்று கூடுதலாக தாங்க இருக்கும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது சற்று கடினம் என்றாலும் கூட அவற்றையும் செய்து வெற்றி காண இருக்கீங்க. எதையும் இந்த வாரத்தில் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆனால் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் மாற்று யோசனை வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பகைவர்களாக மாறலாம் என்பதால யாரிடமும் எதற்காகவும் உங்களுடைய சொந்த விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது.
நல்லது. அதேபோல் நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி சென்று விட்டனவே என கவலைப்பட வேண்டாம். மீண்டும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான உங்களுக்கு குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளும் எதிர்வரும் இடர்பாடுகளை அகற்றும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் செலவழிக்கும் ஒரு சூழல் ஏற்பட இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கையோ அல்லது வீட்டிற்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளோ அதிகம் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாங்க. இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்போது சொந்த வீட்டிற்கு குடியேறும் யோக வாய்ப்பும் அமையிருக்கு. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும். வருமானம் என்பது திருப்தி தருங்க. வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது என்பது யோகம் என்றதாங்க சொல்ல வேண்டும். குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் இல்லை நல்ல காரியம் இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் என்பார்கள். அந்த அடிப்படையில் இங்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது பலம் பெற்ற குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே வருமானம் உயருங்க. இல்லத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு. தொழில் தொடங்க முடியவில்லையே என்று கவலை இப்போது மாறுங்க. உயரதிகாரிகளின் பழக்க வழக்கத்தால் ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் மேலோங்குங்க. இக்காலத்தில் முறையாக வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சுக்கிரன் இந்த வாரத்தினுடைய இறுதியில் நீச்சமும் பெறுகிறார். அதாவது சிம்ம ராசியில் சந்தரித்து வந்த சுக்கிர பகவான் இந்த வாரத்து இறுதியில் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வலிமை இழக்கும் போது ஆரோக்கிய தொல்லைகளும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்கு. வெளிநாடு செல்லும் முயற்சி அல்லது வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பும் முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கி நீங்கள் சொந்த ஊர் திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இளைய சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறையுங்க. தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். சரக்குகள் தேங்கி நிற்கும். வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க புதிய யுக்திகளை நீங்கள் கையாள வேண்டிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்திலும் சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திக்க இருக்கீங்க. எதிர்கால நலன் கருதி இனி வரும் காலங்கள்ல நீங்கள் சேமிக்க தொடங்குவீங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்குங்க. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலம் தீர்க்கும் வழிபாடாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையும் வணங்குங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.